டெல்லி காற்று மாசு பிரச்சனை. காற்று தர அளவீடு சீவர் பிளஸ் நிலைமையில் எக்விலண்ட் இன்டெக்ஸ் 450 தாண்டி வீசுகிறது. இதற்கு தீர்வாக டெல்லி அரசு பரிசீலிக்கும் புதிய யுக்தி கிளவுட் சீடிங், அதாவது ஆர்டிபிஷியல் ரெயின். டெல்லி சுற்றுச்சூழல் அமைச்சர் கோபால் ராய் மத்திய அரசை அணுகி கிளவுட் சீடிங் செய்ய பிரதமர் மோடி உதவ வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். இந்திய தொழில்நுட்பக் கழகம் கான்பூர் டெல்லி அரசாங்கத்திடம் கிளவுட் சீட்டிங் திட்டத்தை முன்மொழிந்துள்ளது. இந்த முயற்சிக்கு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு சுமார் 1 லட்சம் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆர்டிபிஷியல் ரெயின் எப்படி செய்யப்படுகிறது தெரியுமா? மேகங்களில் சில்வர் அயோடைடு, பொட்டாசியம் அயோடைடு அல்லது ட்ரை ஐஸ் போன்ற பொருட்களை டெட்டனேட் செய்வதால் வாட்டர் பிரசிபிடேஷன் மழையாகிறது. இதை செய்ய ஏர்கிராப்ட், ராக்கெட்ல இருந்து ஜெனரேட்டர்களை பயன்படுத்துகிறார்கள். இந்த மழையால் காற்றில் உள்ள தூசி, மாசு போன்றவை கீழே விழுந்து வாஷ் அவுட் ஆக உதவும். காற்று மாசுபாட்டை எதிர்ப்பதில் கிளவுட் சீடிங்கின் செயல்திறன் விஞ்ஞானிகளிடையே விவாதத்திற்கு உட்பட்டது. சில ஆய்வுகள் கால் சீட்டிங் முயற்சிகளால் மழைப்பொழிவில் மிதமான அதிகரிப்புகளை காட்டினாலும் காற்றின் தரத்தில் தாக்கம் குறைவாகவே உள்ளது. இந்த மாதிரியான சோதனைகள் ஒரு சிறு கால நிவாரணமாக இருந்தாலும் பொல்யூஷன் ஃபேக்டர்ஸ்களை நீக்குவது மட்டுமே நிலையான தீர்வு. கிளவுட் சீட்டிங் டெல்லியின் காற்றை சுத்தமாக்குமா? உங்கள் கருத்தை கமெண்டில் பகிரவும்.